அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 15:17. ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, திரும்பவும் கட்டுகிறவர். ஆமென். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க, திரும்பவும் கட்டுகிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனதை மறுபடியும் சீர்படுத்துவேன். நான் நேற்று இரவில் சொன்னது ஞாபகம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பல வித்தியாசங்கள். இயேசு சிலுவையில் மரித்ததுனால என்ன உண்டாகிறது என்றால், பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்களுக்கு அந்த மீட்பு கிடைக்கும். ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப அவங்க அந்த லெவலுக்கு திரும்ப வர முடியாது. ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் அவங்க அதனால் சில விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. ஒரு தவறு செய்யும்போதும் அக்கிரமம் செய்த விழுந்தாலும் ஸ்தோத்திரம் என்ன ஆகுன்னா, திரும்ப ஆண்டவர் அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இது இயேசுடைய சிலுவை மரணத்தினாலே உண்டாகிற ஒரு ஆசீர்வாதம். நான் கேட்குறேன், மோசே செய்ததை காட்டிலும் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லலாம், மோசே செஞ்ச தவறை காட்டிலும் மோசமான தவறு தான் பேதுரு செஞ்சான்னு சொல்லலாம். அப்படி தானே? மோசே செஞ்சது கோபந்தான் பட்டார், ஆனால் கானானை சுதந்திரிக்க முடியலை. ஆனால் அதை காட்டிலும் மோசமான பாவம் செஞ்சது யார்? பேதுரு. அவன் இயேசுவையே மறுதலிச்சான், சபித்தான், சத்தியம் பண்ணினான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் அவனுக்கு திரும்ப வாழ்வு வந்துச்சு. அவன் திரும்ப அப்போஸ்தலனாய் மாறினான். திரும்பவும் கர்த்தர் அவனை பயன்படுத்தினான். ஆகான் தவறு செய்தபோது அவனை கல்லெறிந்து கொல்லுவதற்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் ஸ்தோத்திரம், சவுல் ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சம்மதித்த மனிதனாக இருந்தான். ஆனால் அவனை கர்த்தர் திரும்ப ஒரு அப்போஸ்தலனாக கர்த்தர் தூக்கி நிறுத்தினார். வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு? அதாவது சிலுவை மரணத்துக்கு பிறகு இப்படி ஒரு மேன்மை இருக்குது, திரும்பவும் கட்டப்படுவது. அதனால் நமக்கு ஒரு மேன்மை ஆசீர்வாதம் என்னென்னா, நம்ம என்ன செய்தாலும், பாவம் செஞ்சாலும் என்ன செய்தாலும் அதிலே இருப்போம் என்றால் நம்ம வாழ்க்கை அப்படி போயிடும். ஆனால் திரும்பவும் ஆண்டவரிடத்தில் சரணடையும் போது, மன்னிப்பு கேட்கும்போது, எனக்கு திரும்ப வாழ்வு தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது, ஆமாம் இனி உனக்கு வாய்ப்பில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லாதபடி திரும்பவும் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துகிறவராக இருக்கிறார். அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதுதான் திரும்பவும் கட்டுகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, திரும்பவும் கட்டுகிறவர். காது கேட்கல, சத்தமாக சொல்லுங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் யார்? நம்பர் 6, அவர் திரும்பவும் கட்டுகிற தேவனாக இருக்கு. அதை விழுந்து போன வாழ்க்கையை அதான் நம்ம அந்த வசனத்தில் தாவீதின் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் மறுபடியும் எடுப்பித்து. ஆண்டவரால் பரிசுத்தாவியால் 2 காரியத்தை செய்ய முடியும். அதை நாளைக்கு ஒருவேளை சொல்ல வைப்பார் நினைக்கிறேன். ஒன்று, புதுசாகவும் அவரால் செய்ய முடியும். 2வது, பழுதா போனதையும் திரும்ப புதுசாக மாற்ற அவரால் முடியும். புரிகிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு கம்பெனி கண்டிப்பாச்சு. கம்பெனி புதுசாக ஒரு காரை ப்ராடக்ட் பண்ணோம். அதே நேரத்தில் கம்பெனி ரிப்பேர் ஆகி ஆக்சிடென்ட் ஆகி ஒன்றும் இல்லாமல் சப்பி அப்படி தூக்கி கொண்டு போகிற காரையும் அந்த கம்பெனிக்கு போயிட்டுன்னா அந்த கம்பெனி அது திரும்பவும் பழுதெல்லாம் தூக்கி தூர போட்டு புதிய என்ஜின் மாற்றி ரீபெயிண்ட் அடித்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணி திரும்ப அந்த காரை புதிய காராக கொண்டு வரும். இது கம்பெனிக்கு. அதே போல் தான் ஆண்டவர் புதிதாகவும் செய்வார். ஆண்டவர் அனுமதித்தால் அது நாளைக்கு எப்படின்னு தெரியலை. ஆனால் அதே நேரத்தில் திரும்பவும் அவர் சீர்படுத்தி ஆமேன் ஸ்திரப்படுத்தி திரும்பவும் கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். ஆமேன். பிலிப்பியரில் தான் நம்ம தியானிச்சோன்னு நினைக்கிறேன். 1 பேதுரு, உங்களை சீர்படுத்தி
ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. 1 பேதுருவில் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சீர்படுத்துகிறாரு, கட்டுகிறாரு, ஸ்திரப்படுத்துகிறார். அதனால் நான் விசுவாசிக்கிறேன், திரும்பவும் ஆண்டவர் நம்மை இந்த ஜெப நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை இடிந்து போனதை, விழுந்து போனதை, நாசமாக போனதை, பழுதாய் போனதை, ஒன்றுமில்லாமல் போனதை அது அப்படியே குப்பைத்தொட்டியில் போடாதபடி அவர் திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பிக்க போகிறார், திரும்ப கட்ட போகிறார், அவர் உருவாக்க போகிறார். அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. திரும்பவும் கட்டுகிறவர். இந்த சத்தம் போதாது, இன்னும் சத்தமே, திரும்பவும் கட்டுகிறவர். ஆமென். நான் ஆசீர்வதிக்கிறேன். எதெல்லாம் ஸ்தோத்திரம் இடிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, எதெல்லாம் பழுதாய் போய் இருக்கிறதோ, எதெல்லாம் என்ன சொல்ல சீர்கட்டதாக இருக்கிறதோ, அது எல்லாவற்றையும் இந்த ஜெப நாட்கள், ஏன் இன்றைக்கே திரும்ப ஒரு ரீபில்டு, ஒரு புதிதான ஒரு கட்டுதல், திரும்ப கட்டுகிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு உண்டாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன், அறிக்கை பண்ணுகிறேன். கர்த்தர் அது நிச்சயமாய் செய்வாராக. பழுதாய் போனதா, இடிக்கப்பட்டு விட்டதா, விழுந்து போய்விட்டதா, சீர்குலைந்து விட்டதா, கவலைப்படவே தேவையில்லை. நம்ம ஆவியானவர் ஒரு பெயர் இருக்குது. இல்லைன்னா நம்முடைய ஆவியானவர் யார் என்றால் அவர் திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிறவர். அவர் திரும்ப எடுப்பித்து கட்டும்போது அது எப்படி, இது ஒரு பழைய பில்டிங் அப்படின்னே தெரியாது. இது உடைந்தது, இது விழுந்து போனது, இது சீர்குலைந்தது அப்படியே பார்க்கவே முடியாது. பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு இடத்துல கூட பேதுரு திரும்பவும் புதுப்பித்து கட்டப்பட்ட வாழ்க்கை ஊழியம் ஆரம்பித்த பிறகு ஒரு இடத்துல கூட பேதுரு இவன் மறுதளித்தவன் என்கிற அந்த அந்த என்ன சொல்ல அந்த சாயல் கூட பார்க்க முடியாது. இவன் சபித்தவன், சத்தியம் பண்ணினவன், திரும்பவும் வலையை தூக்கிட்டு மீன் பிடிக்க போனவன் என்கிற சாயலே பார்க்க முடியும். ஏன்னா அவர் பேதுருவை சீர்படுத்திட்டாரு, ஸ்திரப்படுத்திட்டாரு. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை செய்வாராக. அப்போ நான் விசுவாசிக்கிறேன், சபையை கர்த்தர் திரும்ப கட்டுவாராக. அநேக குடும்பங்களோட வாழ்க்கையை திரும்ப புதுப்பிப்பாராக. என்னென்ன குடும்பங்கள் நீங்கள் இல்லாமல் நம்ம சபைக்கு வருகிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். யாருடைய வாழ்க்கையில் இடிக்கப்பட்டு இருக்கிறதோ, சீர்குலைந்து இருக்கிறதோ, சின்ன பின்னமாகி இருக்கிறதோ, ஒன்றுமில்லாமல் இருக்கிறதோ, அந்த குடும்பங்களை, அந்த வாழ்க்கையை கர்த்தர் திரும்பவும் கட்டுவாராக. ஹல்லேலூயா. பிரிந்து போன குடும்பங்கள் திரும்பவும் இணைவதாக. கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் உண்டாவதாக, ஒரு மனம் உண்டாவதாக, ஒற்றுமை உண்டாவதாக. இழந்த நன்மைகளை கர்த்தர் திரும்ப கொடுப்பாராக. இழந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பாராக. கையை விட்டு போனதை கர்த்தர் திரும்ப கையில் கொண்டு வந்து சேர்ப்பாராக. இழந்து போன கிருபைகளை கர்த்தர் திரும்ப கொடுப்பாராக. இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் திரும்ப தருவாராக. இழந்து போன வாக்கு தத்தத்தை கர்த்தர் திரும்ப தருவாராக. இழந்து போன வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்டளையிடுவாராக. நாம் ஆராதிக்கிற இயேசு திரும்ப கட்டுகிறவர். திரும்ப மறுபடி எடுப்பித்து கட்டி திரும்ப அதே ஸ்தானத்தில் அவர் கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓ ரிபல பர பல பர பல சந்தனாலரா ரேகஹஸ்தன ஹல்கதா மல்கே மகன்மன ஹல்போகதினி வால்கோ நகஸ்காலிகம்கே பல்து சல்கதா ஹன்கே அகஸ்காலிக. கொஞ்சம் அந்நிய பாஷை பேசுவோம். அர்கால் அகன்கே ரிகதனா. இழந்து போன பொருளாதாரத்தை கர்த்தர் திரும்ப கட்டுவாராக. ரேபால் அகல்கா தரகல் கதனா. கடனாளி என்கிற அந்த இடிக்கப்பட்டதை மாற்றி கடன் கொடுக்கிறவன் என்கிற நிலைமையில கர்த்தர் திரும்ப கட்டுவாராக. மகள் மல்கள் மன ஹல்மனா லேகத ஹல்மன மகள் மனா. ஸ்தோத்திர. குடும்பங்களுக்குள் இருக்கிற பிரிவினை, குழப்பம், சண்டை என்பதை கர்த்தர் அதை மாற்றி திரும்ப ஒற்றுமை, ஐக்கியம்,
அன்பு என்கிற சந்தோஷம், சமாதானம் என்கிற ஸ்தானத்தில் கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்புவாராக. இந்த சபை விட்டு ஆமே ஏதோ சூழ்நிலை போன ஜனங்கள் திரும்ப இருப்பார்னா அவர்களை திரும்ப இதே சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவாராக, கொண்டு வந்து சேர்ப்பாராக. ரீபால் அகன் கனஸ் கலகல் கோஸ் மினே பர்தூர் அகட்காஸ் கெலே அகல் ஜன அகட்காஸ் கெலே பர்கால் அகட்கே நிமம்ஸ்தே பர்ஜோ அகட்காஸ் காவனோ கட்பி கல்போ கேரா கனா கரா கலா கரா ரே கலகதர. இனி வாய்ப்பே இல்லை, இனி சான்ஸே இல்லை. இனி இது இப்படியே தான் கடைசி வரைக்கும் இது இதே நிலைமை தான் என்று சொல்லப்பட்டவைகளுக்கு கர்த்தர் திரும்பவும் ஜீவன் கொடுத்து உயிரை கொடுத்து கர்த்தர் திரும்ப அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாராக. மல்கே மகாஷ்கனா லிகஸ்கே லிபாஷ்கனா தியால. இழந்து போன அபிஷேகத்தை திரும்ப தருவாராக, இழந்து போன கிருபைகளை கர்த்தர் தருவாராக, இழந்து போன ஆதியிலிருந்து அதே அன்பை கர்த்தர் திரும்ப கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்துவாராக. நல்ல சத்தமாய் கரங்களை தட்டி ஒரு முறை கூட ஆண்டவருக்கு ஹல்லேலூயா, இயேசுவே ஸ்தோத்திரம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நேற்றுக்கு நம்ம கவனித்தோம், பவுல் இப்படி சொல்லுகிறார், விசுவாசத்தை குறித்து கவனித்தோம். பவுல் சொன்னார், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், அந்த விசுவாசத்தை நான் இழக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த இதை நான் இழக்காதபடி நான் அதை காத்து கொண்டேன். கர்த்தர் காத்து கொள்ள அவர் கிருபை செய்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமேன் ஆமேன். எதெல்லாம் விழுந்து போய் இருக்கிறதோ அவைகளை திரும்பவும் கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன். சத்தமாக ஒரு அறையிலே சொல்லுவோம் ஹல்லேலூயா. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஓகே, கவனிங்க. திரும்ப கட்டுகிறார் என்பது முக்கியம். அதை காட்டிலும் முக்கியம் என்னன்னா, கட்டப்பட்டது இடிக்கப்படாமல் காத்துக்கொள்வது அதை காட்டிலும் முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காரை சரி பண்ணி எடுத்து விட்டாச்சு, புதுசாக கம்பெனிலேருந்து வெளியே கொண்டு வந்தாச்சு, கொண்டு வந்து 5 கிலோமீட்டர் தான் ஓட்டிட்டு வந்தாச்சுன்னா அடுத்து திரும்ப அதே போல் போய் கார் இடித்து சப்பிச்சுன்னா புரியுதா உங்களுக்கு? அப்போது விழுந்து போனதை இன்னைக்கு கர்த்தர் கட்டி எழுப்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் முக்கியம் என்னென்னா, திரும்ப விழாமல் காத்து கொள்ளணும். திரும்ப அது சீர்குலைந்து போகக்கூடாது, திரும்ப சின்ன பின்னாம ஆகக்கூடாது. இந்த நாட்களை கர்த்தர் புதுப்பிக்கிறார், வார்த்தைகளை தருகிறார், வாக்கு தத்தங்களை தருகிறார், அபிஷேகங்களை தருகிறார். ஆனால் திரும்ப அது அடுத்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஒன்றும் இல்லாமல் நிலைமையில் வந்து இருந்தால் அது கஷ்டமாகும். அப்போது சில காரியங்களை நான் சொல்லுகிறேன். அதாவது இந்த கூடாரம் இடிக்கப்படாமல் விழுந்து போகாமல் போவதற்கு நாம் என்ன செய்யணும், அதுதான் முக்கியம். இது ஸ்ட்ராங்காக இருந்தாலே போதும். இனி அது விழாமல் கர்த்தர் காத்துக்கொள்வாராக. ஏசா ஆதியாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதல் காரியம் ஆதியாகமம் 25:34. யாக்கோபு அப்பத்தையும் பயிற்றக்கோளையும் கொடுத்தான். அலட்சியம் பண்ணினான். அதாவது நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்ட அபிஷேகம், கிருபை, வல்லமை, வரங்கள் என்பது அது இப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அது இலவசம். அது எப்படிப்பட்டது சொல்லுங்க? இலவசமாக நாம் இந்த ஜெப நாட்கள் வந்ததுன்னு ஒழிய இதை பெற்றுக்கொள்வதற்காக நாம் ஒருவரும் காசு கொடுத்தது கிடையாது. அப்படிதானே? இது இலவசம். அப்படி அதை கொஞ்சம் கூட ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டில் சொன்னபடி இது கிருபையால் நமக்கு கிடைக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது அலட்சியம் என்று சொன்னால் அதை நாம் அற்பமாய் பார்க்கிறது என்று இருந்தாலும் அதை குறித்த ஒரு கரிசனையற்ற நிலைமை, அதை குறித்து என்ன இல்லை, நம்ம மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, என் மேலே ஒரு கிருபை இருக்குது, என் மேலே ஒரு வல்லமை இருக்குது, இந்த கரிசனையற்ற நிலைமை வரும்போது அதுதான் அலட்சியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தாய் குழந்தை கருவுற்று இருக்கும்போது
அந்த தாய் என்ன செய்வாங்கன்னா, அந்த 10 மாதங்கள் அல்லது அந்த அவ்வளோ மாதங்களும் ரொம்ப கரிசனையாக இருப்பாங்க. அப்படிதானே? ஸ்தோத்திரம். சொல்லுவாங்க, அன்னாசி பழம் சாப்பிடக்கூடாது. வேற என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? ஸ்தோத்திரம். பப்பாளி பழம் சாப்பிடக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்போ என்னெல்லாமோ சொல்லுவாங்க. காரில் எல்லாம் ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாது, குண்டில் கொண்டு தூக்கி போடக்கூடாது. அப்போது இதெல்லாம் என்னென்னா, ஒரு அலட்சியம் என்றாலும் அதனுடைய இன்னொரு சரியான அர்த்தம் கரிசனையற்ற ஒரு தன்மை. அப்போ கரிசனையாக இருக்கணும், ரொம்ப அது செய்ய விடாத, ரொம்ப இது பண்ண விடாத. அப்போது நாம் ஏன் இந்த கூடாரம் இடிக்கப்படுகிறது என்றால், ஏன் இந்த கூடாரம் விழுந்து போகிறது என்றால், அதில் நாம் காட்டுகிற ஒரு அலட்சியம், அதில் காட்டுகிற ஒரு கரிசனையற்ற தன்மை, அதுதான் அதை இழக்க விடுகிறது. இவனுக்கு இவன் என்ன செய்தான்? அதை அலட்சியம் பண்ணினான். இவன் முதல் பிள்ளையாய் பிறந்தான். அந்த சேஷ்டபுத்திர பாகம் அவன் கையில் கிடச்சிச்சு. அவன் அதை அவ்வளோதான் அலட்சியம். அடுத்து கையை விட்டு போன பிறகுதான் அவன் அழ ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கையில் வரல. யாக்கோபு கொண்டு போகிறான். அவன் அப்பாவிடத்துல கேட்குறான், அப்பா ஒரு ஆசீர்வாதமாக தாங்கப்பா, ஒரு அவன் ஒன்றும் கிடையாது, எல்லாம் கொண்டு போயிட்டான். ஆபிரகாம், ஈசாக்கு, அடுத்து ஏசான்னு வந்திருக்கணும். ஆனால் இவனுடைய ஒரு அலட்சியமான தன்மை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுன்னு போயிட்டு. அம்மன் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் யாருங்கிற உணர்வு மட்டும் இருக்கக்கூடாது. நான் யார்? நான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. அந்த கரிசனையற்ற தன்மை, அந்த அலட்சியமாக்கப்படுகிற தன்மை நம்ம என்ன செய்து விடுகிறது என்றால், நம்முடைய கூடாரத்தை இடிக்க வைத்து விடுகிறது, அதை சீர்குலை வைத்து விடுகிறது, அதை இல்லாமலாக்கி போய் விடுகிறது. புரிகிறவங்க சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. அதோடு இன்னும் ரெண்டாவது ஒரு வேடை கூட இணைத்து சொல்கிறேன். அவனுக்கு அது இந்த சேஷ்டபுத்திர பாகம் ஏசாவுக்கு எப்படி கிடைத்து? அவன் கிரயம் செலுத்தினதுனால கிடைக்கல. அவன் மூத்த பிள்ளை பிறந்தனால அது அவன் கைக்கு வந்து சேர்ந்துச்சு. அப்போது அவன் அலட்சியப்படுத்தினான் என்றால், நம்பர் 1 முதல்ல சொன்னால் அதன் மேலே அவனுக்கு கரிசனை இல்லை. ரெண்டாவது, அதனுடைய மேன்மை அவனுக்கு தெரியவில்லை. அதோட மேன்மை அவனுக்கு என்ன செய்யலை? தெரியலை. அதனுடைய மேன்மை யாருக்கு தெரிஞ்சு? சொல்லுங்க. தட்டிட்டு போயிட்டார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் இப்படி சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்கிற 1 கோடி ரூபா பணத்தை காட்டிலும் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு மேன்மையாய் தெரிய வேண்டும். ஆமேன். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். 10 ஏக்கர் நிலத்தை காட்டிலும் உங்களுக்கு கிடைத்த ரட்சிப்பு உங்களுக்கு விலையேறப்பட்டதாய் தெரியும். ஆமாம். இது இலவசமாக கிடைத்தாலும், ஏன் இலவசமாக கிடைத்து நம்ம ஈவினிங் செக்ஷன் அதெல்லாம் பேசுவோம் நினைக்கிறேன், ஆண்டவர் அனுமதித்தால். இதற்கான கிரயத்தை நான் செலுத்த முடியாததுனால, ஏன் உன் கையில் இலவசமாக கிடைச்சி? ஒன்னால் அதற்குரிய கிரயத்தை செலுத்த முடியாது. ஆமென். அப்போ எப்படி? நான் செலுத்த முடியாத கிரயத்தை எனக்கு பதிலாக யார் செலுத்தினார்? இயேசு செலுத்தின அந்த கிரயத்தை அவர் கிரயம் செலுத்தி எனக்கு இலவசமாக தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சில நேரம் சில பெரிய கடைகளெலாம் போகும்போது, சில இதில் காவல் கடையிலலாம் ரொம்ப போனீங்கன்னா, இறங்கிட்டீங்கனால போதும். ஆமீன். இந்த சாப்பாட்டுக்கும் அதுக்கு இதுக்கு ஆட்கள் இருக்குது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, சார் ஏதாவது ஒன்று வாங்கித்தாங்க சார் அப்படி. அப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, காசை நம்ம கொடுத்துட்றோம். ஆமாம், இவனுக்கு இந்த ஆளுக்கு ஒரு டீயோ இல்லைன்னா ஒரு வடையோ இல்லைன்னா அவன் கேட்குற ஒரு இதை கொடுத்துரும். அப்போது அவன் கையில் கிடச்ச அந்த பொருள் இலவசமாக கிடச்சி. ஏன் அவன் கிரயம் செலுத்தினானா இல்லை, அவனால் கிரயம் செலுத்த முடியாது என்பதற்காகத்தான் இன்னொருவர் அவன் சார்பாக அவன் செலுத்த வேண்டிய கிரயத்தை அவர் கொடுத்துட்டு அந்த பொருள் அவன் கையில் இலவசமாக நினச்சது வந்து கிடைக்கிறது. ஆமே. அப்போ ஏன் இந்த கூடாரம் இடிக்கப்படுகிறது? ஏன் இந்த கூடாரம் விழுந்து போகிறது என்றால், அது நமக்கு மேன்மையாய் தெரியாதபடினால. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க ஹல்லேலூயா. திரும்ப சொல்கிறேன், 10 பவுன் நகையை காட்டிலும் 100 பவுன் நகையை காட்டிலும் என்மேல் இருக்கிற ரட்சிப்பு விலையேற பெற்றது.
என்மேல் இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. இது யாருக்கு தெரிஞ்சது என்றால் தாவீதுக்கு தெரிந்தது. அதனால் பத்சேபாள் விஷயத்தில் பாவம் செய்யும்போது நான் சொல்கிறேன், எதை வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களுடைய கிருபையை மட்டும் என்ன செஞ்சிடாதுங்க, இந்த அபிஷேகத்தை எடுத்துடாதுங்க. அவனுக்கு தெரியும், இந்த சிங்காசனத்தை காட்டிலும், ராஜா என்கிற பதவியை காட்டிலும், இந்த தேசத்துக்கு நான் தான் தலைவன் என்கிற பகுதி, அதை காட்டிலும் வெளியேற பெற்றது நான் சுமக்கிற அபிஷேகம். ஆமென். சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதை மேன்மையாக பாருங்க. ஏன் இன்னைக்கு மக்கள் ஒவ்வொரு சண்டையும் வந்து வாங்கிட்டு அடுத்த வாரம் திரும்ப நிரப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எம்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா, ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு மேன்மை தெரியலை. ஸோ லவ் பண்ணும்போது அந்த யாரோ அவனோ அந்த பையனோ அந்த பிள்ளை ஏதோ ஒரு பொருள் கொடுத்தாலும் அவங்க அதை ரொம்ப பத்திரமா வச்சுருப்பாங்க. முதல்ல எல்லாம் அந்த ஃபோட்டோ எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாம். ஸோ வேறு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, அந்த அந்த அதுக்கு பேர்னது ஒரு சரி ஓகே நம்ம அதுக்குள்ள போண்டா. ஸோ எல்லாம் அப்போ அவங்க அதை பத்திரமா வச்சுருக்கணும், இந்த புக்குள்ள வச்சு. ஸ்தோத்திரம். எனக்கு பேரொன்று மனசு. ஏன்னா அவங்களுக்கு அந்த பொருள் எல்லாம் மேட்ரு, தந்த ஆள் மேட்ரு. இவர் தந்த, நான் நேசிக்கிற ஒரு நபர் தந்த ஒரு பொருள். ஸ்தோத்திரம். அப்படி பத்திரமா வச்சுருப்பாங்க. நான் சொன்னேன், அதுக்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவன் எனக்கு இதை இலவசமாக தந்திருக்கிறார் என்றால், நான் இதை அவ்வளோ மேன்மையாய் விலையேற பெற்றதாக நான் பார்க்காத பட்சத்தில் இது இடிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சீர்குலைந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, சின்ன பின்னமாவதற்காக வாய்ப்பு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருபோதும் இந்த ரட்சிப்பு, இந்த அபிஷேகம், இந்த கிருபை, தேவன் கொடுத்த வாழ்க்கை, இதன் மேல் கரிசனையற்ற தன்மை ஒருபோதும் நமக்கு வந்துவிடக்கூடாது. ரெண்டாவது, அதை ஒருபோதும் மேன்மை இல்லாததாய் பார்த்து விடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். முப்பத்தி 32ஆம் வசனம். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன். இவன் எதுக்கு சாக போகிறான் தெரியல. சாக போகிறேன்னு இந்த சேஷ்ட புத்திர பாகம் என்னத்திற்கு? பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய கிருபையையும் அபிஷேகத்தையும் இழக்க செய்கிறதா இருக்கிறது. என்னது சொல்லுங்க? வார்த்தைகள். நான் சொல்கிறான், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு? என்ன எப்போ இப்படி சொல்லிவிட்டியடா கண்ணா? ஆனால் இது எதுக்குன்றது அவனுக்கு தெரியும், யாக்கோபுக்கு. அதனால அவன் வாங்கிட்டான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருபோதும் ஆவிக்குரிய காரியங்களை அற்பமாய் பேசுகிற வார்த்தை நம்ம வாயிலிருந்து புறப்படவே கூடாது. இது நம்மை ரொம்ப ஊண்ட கட்டுகிற வார்த்தை. இது நம்ம ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையான ஒரு வார்த்தை. ஏன்னா கூடாரம் விழுந்து போன கூடாரத்தை ஆண்டு கட்டிட்டு இருக்கிறார். ஆனால் இந்த கூடாரம் திரும்பவும் இடிக்கப்படாமல் காத்து கொள்வது அது நம்முடைய வேலை. பவுல் என்ன சொன்னார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். அது இடிக்கப்படாதபடிக்கு நான் காத்து கொண்டேன். காத்து கொண்டபடினால்தான் நான் இப்போ நீதியின் கீழத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். அப்போ விசுவாசத்தை நான் காத்து கொள்ளாத பட்சத்தில் எவ்வளோ பரிதாபம். சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம். அபிஷேகமா? அபிஷேகம். ஆமாம். ஜபமா? ஜபம். ஒரே அந்நிய பாஷை. ஸோ ஜோமணி எண்ணத்தை கண்டேன். வார்த்தைகள் நமக்குள் இருக்கிற கூடாரம் இடிக்கப்படுவதற்கு காரணமாகிவிடக்கூடாது. ஆமென். நம்ம கொஞ்சம் நான் ஒரு 10 நிமிஷம் ஜபத்தில் நடத்தினேன். அதனால தான் நான் வேகமாக போகிறேன். ஆமென். இனி கூடாரம் எதெல்லாம் கட்டுவார், அது நான் ரெண்டாவது. ஆனால் இது ரொம்ப முக்கியம்.
இந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த கூடாரம் இடிக்கப்படாதபடி கர்த்தர் பார்த்து கொள்வாராக. ஒருபோதும் நீங்கள் சகோதரிகள் இருக்கிறனால நான் சொல்கிறேன், ஒருபோதும் உங்கள் புருஷனார் அற்பமாக பேசவே பேசாது. நீங்கள் பேசுகிற வரைக்கும் உங்கள் புருஷன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க மாட்டார், அவர் முள்ளாக தான் இருப்பார். சோத்திரம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் எனக்கு தந்த புருஷன் நல்ல புருஷனை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த மேன்மையாக நீங்கள் பாருங்கள். அவர் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்புகிற அளவில் கர்த்தர் சரிப்படுத்தி கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். மாமியாராக இருந்தாலும் சரி, நீங்கள் சகோதரிகள் மட்டும் இருந்தாலும் நான் பேசுகிறேன். நான் இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துகிறேன்னா பெண்கள் கூட்டம் நடத்துகிறேனான்னு தெரியலை. சரி, ஓகே, ப்ரைஸ் எல்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருபோதும் பிள்ளைகள் அற்பமாக பேசாது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு தந்த பிள்ளைகள் எத்தனை பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் தெரியுமா அந்த வலி. ஸ்தோத்திரம். ஆமென். அற்பமாக பேசக்கூடாது. அந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு வாக்கு அடிச்சிரு. என்னத்தை மரமண்டையை பெற்று போட்டிருக்கு. ஸ்தோத்திரம். புத்தி இல்லாததை பெற்று போட்டிருக்கு. அப்பனை போல கள்ளனாக இந்த பிள்ளை பிறந்திருக்கு. ஸோ அந்த வார்த்தையில் நம்ம வாழ்ந்து வரவே கூடாது. ஏன்னா அந்த வார்த்தைகள் அந்த கூடாரத்தை இடித்து விடுகிறதா இருக்கிறது. உங்களை நீங்களே மோசமாக பேசாதுங்க. நான் இல்லை என்னத்துக்கு உயிரோடு இருக்கிறேன். இவன் கேட்டான்ல, இந்த கூலி எனக்கு என்னத்துக்கு நான் உயிரோடு இருக்கேன், போக வேண்டியதானே. சோத்திரம். அப்படிலாம் பேச வேண்டாம். உங்களை நீங்கள் மேன்மையாக பாருங்கள். நான் உயிரோடு இருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருப்பதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த சபையில் கர்த்தனை கொண்டு வந்ததுக்கு நோக்கம் உண்டு. என் மேலே ரட்சிப்பு இருக்குது, என் மேலே அபிஷேகம் இருக்குது, என் மேலே வல்லம் இருக்குது. எனவே நான் சாதாரணமானவனே கிடையாது. நம்ம நேற்றை பார்த்தோம், நான் அசாதாரணமானவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தைகளை விட்டுறாதுங்க, அது கூடாரத்தை இடித்து விடுவதற்கு காரணமாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்கள், நான் நல்லா இருப்பேன், என் எதிர்காலம் நல்லா இருக்கும், எனக்கு என் புருஷன் நல்லா ஆவார், என் பிள்ளைகள் நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க படிக்கிறாங்களோ படிக்கலையோ அது ரெண்டாவது. படித்தாத்த உடனே அந்த பிள்ளைகள் ஆமென் ஸ்தோத்திரம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்கன்னு சரித்திரம் சொல்லலை. அப்படி படிக்காதனால மோசமாக போன மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஸ்தோத்திரம். ஆமென். படிப்பு இல்லாத ரெண்டாவது. ஆனால் உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அந்த பிள்ளை ஒருவேளை திட்டும்போது ஏதாவது வேடு இது என்னத்துக்கு இந்த கூழ் சார் இப்படி சொல்லிவிட்டாரே. அப்புறம் அடைய முடியல தெரியுமா. என்னாலும் ஒரு கட்டத்தில் அப்பா ஏசாட்ட அழுகிறார். சார் ஈசா கிட்ட அப்பா 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 கிடைக்கவே இல்லை, போயிட்டு இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு விசேஷம் என்னென்னா, போனாலும் திரும்ப ஆண்டவர் தர்றாரு. அதான் இது இயேசு சிலுவை மரணத்தினால நமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனவே நான் விழுந்து போன கூடாரத்தாண்டு திரும்ப கட்ட போகிறாருன்னு இல்லை, அவர் கட்டிட்டார். அதான் நான் விசுவாசி. இந்த ஆராதனை நேரத்தில் நம்முடைய கூடாரத்தை கர்த்தர் திரும்ப கட்டிட்டார். இனி அது இடிக்கப்படாமல் இருப்பதற்குத்தான் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். ரொம்ப கேர்ஃபுல் வார்த்தைகள். நான் அடிக்கடி சொல்லுவேன், சாபம் போடுற வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமாக. ஹல்லேலூயா. வேடுகளை அது விட வேண்டாம், அது கூடாரத்தை உடைச்சிடும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியம். நாலாவது, அந்த கூடாரம் இடிக்கப்படாமல் இருப்பது தெரிஞ்ச சம்பவம் தான். 1 ராஜாக்களுக்கு வருவோம். அந்த எலியா சொல்லுகிறார், என் வாக்கின்படியன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கடைசியில் வந்துருங்க. நான் அந்த 42 வாசிக்கண்டா அதுலேருந்தே பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான்னா, தன் முழங்கால் பழிட குனிந்து தன் ஊழியக்காரன் நோக்கி சமுத்திர முகமாய் போய் பார் என்று
என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கூடாரம் இடிக்கப்படாமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்யணும்னா, அதற்கென்று நேரத்தை செலவு பண்ண வேண்டும். ஆமென். ஒரு தரம் போய் பார்க்க சொல்கிறான், மழை பெய்யலை. உடனே திரும்ப 2வது தடவை பார்க்க சொல்கிறான், 3வது தடவை பார்க்க சொல்கிறான், 4வது முறையும் பார்க்க சொல்கிறான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ்லாம். எலியாவின் அந்த வேலைக்காரனுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்குள்ள அசிஸ்டண்டாக இருந்தால் என்ன செஞ்சுருப்பாங்க, 5வது தடவை பார்க்க சொன்னால் நீர் போய் பாருன்னு சொல்லியிருப்பான். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமாம், தீர்க்கதரிசி தெரிய, நான் போயிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன் தெரியலை. அவன் எத்தனை தடவை சொன்னாலும் இவன் போயிட்டு பார்த்துட்டு என்ன செய்யறான், வர்றான். அந்த வேலைக்காரனுக்காக ஒரு சல்யூட். காலையில் 7வது தரம் போனோம், போய் பார்த்துட்டோம். தீர்க்கதரிசி ஒரு உள்ளங்கை மேகம் என்ன செய்கிறது தெரியும். இந்த அபிஷேகம் உண்மையை நினைத்திருப்பதற்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் நீ அதற்கென்று நேரத்தை செலவு பண்ணினாயா? அதற்கென்று நீ என்ன பிரயாசப்பட்டாய்? ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் திரும்ப சொல்கிறேன், அதற்கென்று நேரத்தை செலவு பண்ணாத பட்சத்தில் நீங்கள் அதற்கு அடுத்த கட்டத்துக்கு உங்களால் போகவே முடியாது. ஆமென். சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதற்காக இது என்ன நிலை நிற்பதற்கும் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கும் நான் இதற்காக நேரத்தை செலவு பண்ணணும். இதற்காக நான் பிரயாசப்படணும். நான் கொஞ்சம் அந்நிய பாஷையிலே நான் குறைஞ்ச டெய்லி ஒரு 1/2 மணிக்கூறாக ஜெபிக்கும்போது, 1 மணிக்கூறாவது ஜெபிக்கும்போது இந்த அபிஷேகம் என்மேல் நிலை நிற்கிறது. இது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் வர்றீங்க, ஃபயராக இருக்கீங்க, ஓகே, ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த ஜெபம் முடிந்ததோட உங்கள் பர்சனல் ப்ரேயர் முடியும் என்றால் இந்த கூடாரம் இடிக்கப்பட்டு போய்விடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை நீங்கள் என்ன செய்யணும்னா, அதனால தான் தீமோத்தேயு இடத்துல பவுல் சொல்லுகிறா, நான் உன்மேல் உன் கைகளை வைத்த போது உனக்குண்டான வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடு. ஆமென். நீ தான் அதை அனல் மூட்டணும். அப்போது திரும்ப இது ஸ்பெஷல் ப்ரேயருக்கு மட்டும் நாங்கள் வருவோம், மற்ற ப்ரேயர் இல்லை. இது நிலை நிற்கணும்னா இந்த கனெக்ஷன் விட்டு விடக்கூடாது. நான் இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் இந்த ப்ரெசன்ஸில் வந்து இருக்கணும், நான் இன்னும் ஆராதிக்கணும், இன்னும் நான் முழங்கால ஜெபிக்கணும். காலையில் எழுந்த உடனே, நான் இன்னைக்கு காலையில் தான் சொன்னேன், காலையில் எழுந்த உடனே கரிச்சட்டுக்கிட்ட போகாமல் நேராக எங்கே போகணும், ஆண்டோட சமூகத்தில் போகணும். இன்னைக்கு காலையில் தானே சொன்னேன். ஸோ அதை போய் உட்காந்து அந்நிய பாஷையில் ஜெபிக்கணும். அப்போ என்ன, நீங்கள் இதற்கென்று நேரத்தை 1/2 மணிக்கூர் 1 மணிக்கூர் நேரத்தை செலவு பண்ணும்போது இந்த கூடாரம் இடிக்கப்படாமல் இது பாதுகாக்கப்படுகிறது. இவன் வீட்டில் போய் படுத்து இருக்கலை எலியா, நான் என் வாக்கின் படி என்று அவன் அதற்காக கிரயம் செலுத்துக்கிறான், முழங்கால் நிற்கிறான். போய் பாரு, சரி மழை வரலல்ல, நம்ம போவோம் அப்படின்னு சொல்ல, அது நடக்கிற வரையிலும் அவன் விடவே இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நேரத்தில் அது நடக்கும். ஆனால் நம்ம செய்ய வேண்டியதை செய்து கொண்டே இருக்கணும். சத்தமாக ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அந்த வேர்டு, அந்த நாகர்கோவில் ப்ரேயர் போயிட்டு அந்த ஜான் சாமனை நைட்டு பேசும்போது மனோஜ், நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆண்டவர் நேரம் வரும்போது அதை அவர் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி விட்டுருவார். அதுக்கப்புறம் நம்ம ஆச்சரியப்பட தான் செய்ய வேண்டும் என்று. ஆமாம், அந்த வேலை என்ன ரொம்ப எனக்குள்ள ரொம்ப தாக்கத்தை, சோர்வை எல்லாம் தூக்கி தூரப்பட்டு நீ அதிகாலை ஜெபத்தில் பண்ணிக்கிட்டே இரு, நீ அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, நீ பிரயாசப்படு, நீ ஆண்டவருக்காக ஓடு, நீ கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டே இரு. அதுக்கு தான் ஹீப்ரு பதத்தில் சொன்னால் கைரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய சமயம், அந்த சமயம் வெளிப்படும் போது அங்கே நடக்கும். அதனால் தான் நம்ம எதிர்பார்த்ததை எதிர்பாராத நேரத்தில் அவர் என்ன செய்வார். ஆனால் நீ உன்னுடைய எதிர்பார்ப்பை நீ விட்டுறாத. உன்னுடைய பிரயாசத்தை நீ அதற்கென்று கிரயம் செலுத்த நேரத்துக்கு நீ குறைவிக்க நடக்கலை, முடியலை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஹல்லேலூயா. இந்த சில என்ன சொல்ல, இந்த மேக்கப் எல்லாம் பண்ணும்போது அந்த முடியெல்லாம் சிலவங்கெல்லாம் அப்படி முதல்ல அழகாக இருக்கும். ஸ்தோத்திரம். அதுக்கடுத்து என்ன செய்யணும், அது அப்படியே நிலநிற்கணும்னா திரும்ப அதை என்ன செஞ்சுட்டே இருக்கணும், மெயின்டைன் பண்ணி அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம். அதுக்குள்ளே என்னெல்லாம போட்டு அப்போ தான் அது கரெக்ட் வரையும் காத்து கொள்ளுவோம்.
ஒருக்கா மட்டும் செஞ்சுட்டு அதை கண்டுக்காமல் விட்டாச்சுன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய நிலைமை எவ்வளோ. அப்போது இந்த நாட்களில் நான் பெற்றுக்கொள்கிற அபிஷேகம் என்பது முக்கியம். இந்த கூடாரம் திரும்ப கட்டப்பட்டு விட்டது, ஆனால் நான் இதற்கான நேரத்தை செலவு பண்ணாமல் போகும்போது, இதன் மேல் நான் அக்கறை செலுத்தாமல் போகும்போது, இதற்காக நான் முயற்சி எடுக்காமல் போகும்போது அது யூஸ்லெஸ்ஸாக போய்விடுகிறது. சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்ம சர்ச்சில் அடிக்கடி எழுந்த உடனே உங்களுடைய முதல் வேலை அந்நிய பாஷை ஜபமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படின்னு அந்த கூடாரம் இடிக்கப்படாது. இது அடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டே இருக்கும், போய்கொண்டே இருக்கும். புரிகிறவங்க சத்தியமாக ஒரு சத்தமாக ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். 4 காரியங்களை சொன்னேன், போதுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். அடுத்து பார்ப்போம். 1, விழுந்து போன கூடாரம் இடிக்கப்படாமல் இருப்பது அலட்சியம். அது இன்னொரு அர்த்தம் கரிசனை அற்றதல், அது மேலே ஒரு கரிசனை இல்லாதது. ஸோ 2வது அதை மேன்மை, அதோட மேன்மை தெரியாதது. அது ஏசாவுக்கு தெரியல, அது சேஷ்டபுத்திரப்பா எவ்வளோ மேன்மை. 3வது நம் விடுகிற வார்த்தைகள். 4வது அதற்கான நேரத்தை நாம் செலவு பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக நேரத்தை கொடுத்தான் ஆகணும். 24 மணிக்குள்ளே தந்திருக்கிறாரு, கண்டிப்பாக நம்ம நேரத்தை கொடுக்கணும். ஒருத்தர் ஒரு கம்பெனியில் செய்கிறான்னு, அவர் அந்த கம்பெனியில் அவர் சம்பளம் வாங்குறான்னு அவருக்கு நேரத்தை அங்கே கொடுக்குறாரு. ஸோ ஐடி ஃபீல்டில் வேலை போய் தன் நேரத்தை அங்கே கொடுக்குறாரு. நம்ம வாரம் சம்பளம் வாங்குறாங்கன்னா நம்ம சகோதரர்கள் அதிகாலை 2 மணிக்கே போகிறாங்க. தங்கள் நேரத்தை, தங்கள் ஆரோக்கியத்தை அங்கே கொண்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு வர்றாங்க, சம்பளத்தை வாங்க முடியுது. சிலர் பகலில் வெயில உழைக்கிறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் அவ்வளோ அந்த 500 அந்த சம்பளம் அவ்வளோ மேன்மையாக தெரியும்னா, நாம் சுமக்கிற அபிஷேகத்தை காத்து கொள்வதற்கு நாம் நேரத்தை அதற்காக நாம் நேரத்தை செலவு பண்ணித்தான் ஆக வேண்டும். புரிகிறவங்க சத்தமாக ஒரு வெளியிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போது தான் இந்த கூடாரம் விழுந்து போகாது, சீர்குலைந்து போகாது, சின்ன பின்னமாகாது. இந்த கூடாரம் காத்து கொள்ளப்படும். இது ஒரு 1000 பேரை வச்சு பேசுகிற வேர்டு, ஆனால் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஆமென். பகல் கூட்டம் ஃபுல்லாக எனக்கான கூட்டமாக்கும். ஆமென். உங்களையும் கருத்தை கொண்டு வந்து உங்களோடும் கருத்து இடைப்படுறாரு. அதனால் ஒருத்தர் இல்லாட்டா நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுவேன். ஏன்னா நான் எனக்காக என்ன செஞ்சிட்ருக்கேன். ஹல்லேலூயா. சத்தமாக ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரிசனை பெருகட்டும். பிள்ளையின் மேல் எவ்வளோ கரிசனை, குடும்பத்தின் அதே கரிசனை. இந்த ஸ்பிரிச்சுவல் நான் சுமக்கிற அபிஷேகம், என் மேல் இருக்கிற ரட்சிப்பு, கிருபைக்கு கரிசனை, இதுதான் நமக்கு எனக்கு நான் தான் சொல்லுவேன், இதுதான் நமக்கு மேன்மை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேன்மையாக தெரிவது ஆமென், இதுதான் தேவ சமூகம் தான். ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு. அந்த மார்த்தாள் மரியாள் வீட்டில் தேவையானது ஒன்று தான், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதான் தேவையானது. தாவீது அதை தான் சொல்கிறான், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரோட ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடு. இதுதான் மேன்மை, இதுதான் பெருசு. வார்த்தை விடணும். இதற்காக நான் கண்டிப்பாக நேரத்தை செலவு பண்ணித்தான் ஆக வேண்டும். பணம் கேட்கலையே ஆண்டவர். ஆமென். ஸ்தோத்திரம். வேறு சொத்து கேட்கலையே, இந்த கூடார நிலைநிற்பதுக்கு வேறு ஒன்றும் கேட்கலையே. உன் நேரத்தை இதற்கு நீ செலவு பண்ணு, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பயன்பட்ட சாதித்த அசைவை ஏற்படுத்தின அத்தனை பேரும் தங்கள் நேரத்தை தேவனுக்காக கண்டிப்பாய் செலவு பண்ணி இருந்திருப்பார்கள். ஆமேன். சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த 1 month ஃபாஸ்டிங் பிறகு இது எனக்கு இது ஒரு விலையேற பெற்ற டைம். ஏன் நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி இங்கே இருக்கிறோன்னா, ஆமேன், இந்த கூடாரம் விழாமல் இருக்குன்னா அவரோட நேரத்தை செலவு பண்ணி தான் ஆகணும், அவருடைய பிரசன்னத்தில் இருந்து தான் ஆகணும். அந்த மற்ற மீட்டிங்ஸு பிரசங்க அதெல்லாத்த காட்டிலும் அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதுதான் மேன்மை. ஆமென். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. திரும்பவும் கட்டுகிறவர். நாம் இடிக்கப்படாமல் இருப்பதுக்கு என்ன செய்யணும், அது மட்டும்தான் சொன்னேன். அதே போதும், அதே போதும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த கூடாரம் இடிக்கப்படக்கூடாது, இந்த கூடாரம் திரும்ப கட்டப்பட போகிறது. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் கரிசனையற்றவனாக இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், இந்த வார்த்தையை சொல்லுங்கள். நான் கரிசனையற்றவனாக இருக்கக்கூடாது. இதை மட்டும்தான் நான் மேன்மையாக பார்க்கணும், இதை மட்டும்தான் நான் மேன்மையாக பார்க்கணும்.
நான் வார்த்தைகளை விட்டுவிடக்கூடாது. இதற்காக நான் நேரத்தை செலவு பண்ணணும். இதற்கு நேரம் கிடைக்கலன்னா நேரத்தை எடுக்கணும். நேரத்தை எடுத்து நான் இதற்காக செலவு பண்ணணும். ஆண்டவர் ஹல்லேலூயா. மனோஜ் நேரத்தை இதற்காக கொடுக்கணும்ப்பா. இதற்காக இதை மேன்மையாக பார்க்கணும். வார்த்தையில் விட்டுறக்கூடாதுப்பா. இதை குறித்த ஒரு கரிசனற்ற தன்மை இருந்து விடக்கூடாது. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திரும்ப கட்டிவிட்டேன். பரிசுத்த ஆவியானவர் யார்? மறுபடியும் கட்டுகிறவர். ரீபில்டு கட்டுகிறவர். சீர்குலைந்தது, சின்னாபன்னமானது, சிதறடிக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர் இன்றைக்கு இந்த 17வது நாள் அவர் திரும்பவும் கட்டி இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் இதற்குள் பலமாய் இறங்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த நல்ல பகல் வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 17வது நாளுக்காக நன்றி. நீ எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. திரும்பவும் கட்டுகிறவர். நீ திரும்ப கட்டிட்டி, அதற்காக நன்றி. அந்த பிள்ளைகளை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியும். பரிசுத்த நீர் எங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். கதவுகள் இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரம். மாலை கூட்டத்தை ஆசீர்வதியும். தொடர்ந்து உள்ள பிரேயர்களை உம்முடைய சித்தப்படி நடத்தும். ஆளுகை செய்யும். எல்லா துதிகனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவன நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போயிட்டு வாங்க.